வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் செந்தில் பாலாஜியால் நீதிபதி அல்லிக்கும் காயத்ரிக்கும் ஆபத்து அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். 471 நாட்கள் கழித்து செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து பிணையில் வெளியில் வந்திருக்கிறார். அதாவது அவருடைய வழக்கின் குற்றத்திலிருந்து அவர் இன்னும் விடுதலை ஆகலை. பிணை கைதியாக தான் அவர் வெளியில் வந்திருக்கிறார். அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுவும் ஏகப்பட்ட நிபந்தனைகளுடன் வெளியில் வந்திருக்கிறார். இவர் வெளியில் வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முந்தானத்து இதுவரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக இருந்த மாண்புமிகு எஸ். அல்லி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட 58 முறை பெயில் போட்டிருக்காங்க. 58 முறையும் நிராகரித்தது நீதிபதி அல்லி மேடம் தான். அதனால் செந்தில் பாலாஜியால் நீதிபதி அல்லிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியில் வர்ற நேரம் இதுவரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியாக இருந்த அல்லி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, லைட்டாக இடிக்குது. அடுத்ததாக காயத்ரி, இடி அதிகாரி காயத்ரி. இந்த அம்மா பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், முன்னாள் தடகள வீராங்கனை. காயத்ரி மேடம் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான 40 இடங்களில் ரெய்டு நடத்தும்போது செந்தில் பாலாஜி ஆதரவாளர் குமார் என்பவரால் தாக்கப்பட்டார். அந்த அம்மாவோட கார் கண்ணாடியெல்லாம் கல்லை தூக்கி அடித்து உடைச்சாங்க. திருப்பி இரண்டாவது முறை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போடு செந்தில் பாலாஜியை கைது பண்ணது இடி அதிகாரி காயத்ரி தான். இத்தனை நாள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்ததுக்கு 2 பெண்மணிகள் காரணம். ஒன்று முன்னாள் தடகள வீராங்கனை மற்றும் இந்நாள் இடி அதிகாரி காயத்ரி. அடுத்ததாக நீதிபதி அல்லி. நீதிபதி அல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு, அடுத்த நிமிஷமே அவர் செத்து போயிடுவார், மண்டையை போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் உட்பட மாநில மனித உரிமை ஆணையர் கண்ணதாசன்லாம் ஒரு டுபாக்கூர். அந்த ஆளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பதவிக்கு தகுதியே கிடையாது. இவங்கெல்லாம் சொல்லும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் மரியாதைக்குரிய நீதிபதி அல்லி அவர்கள் ஸ்ட்ரெச்சரோட செந்தில் பாலாஜியை ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் நீதிபதி அல்லி மேடம் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அதே போல் தற்போதைய கரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபெரோஸ்கான் அப்துல்லா. இவர் இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு அடிமையாக தான் இருக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலினே அடிமையாக இருக்கும்போது சாதாரண எஸ்பி அடிமையாக இருக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இனி கரூரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் மண்ணையை மொத்தமாக சுரண்டி, அந்த இடம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு கட்டாந்தரையாக தான் இருக்குது. அப்படி மண்ணையெல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து விற்கும்போது எஸ்பியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா முதலமைச்சரே செந்தில் பாலாஜிக்கு அடிமையாச்சே. அதே போல் தற்போதைய செந்தில் பாலாஜி வழக்கின் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற மதிப்பிற்குரிய நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் அவர்கள் செந்தில் பாலாஜியை பிணையில் வெளியில் எடுத்த, அதாவது பிணைக்கு உத்தரவாதம் அளித்த ஒரு நபரை பார்த்து ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உன்னோட வயசு 60, ஆனால் 69 வருஷமாக எனக்கு செந்தில் பாலாஜியை நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அல்லி மேடத்தை விட தற்போதைய நீதிபதியான கார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறார். ஒருவேளை அதனால தான் பெண் நீதிபதி அல்லியை தலைமை பதிவாளராக மாற்றிட்டு கார்த்திகேயனை அந்த இடத்துல நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அல்லி மேடத்தை விட பல மடங்கு
நீதிபதி கார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறார். அதனால் காயத்ரி மேடமும் நீதிபதி அல்லி அவர்களும் 58 முறை செந்தில் பாலாஜியோட ஜாமீனை ரிஜெக்ட் பண்ண நீதிபதி அல்லி அவர்களும் ரொம்ப உஷாராக இருக்கணும். குறிப்பாக திமுகவோட கொத்தடிமைகள் கிட்ட ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.